ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். கிச்சன் தாவத்திலிருந்து மகேஷ். என் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம 1/2 கிலோ ஆட்டு குடலை வச்சு சூப்பரான ஒரு ஃப்ரை செய்ய போகிறோம். காரசாரமாக சூப்பராக இருக்கும். இது ரசம் சாப்பாடுக்கு கறி குழம்பு கூட சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி தோசை இது கூடயும் சாப்பிட்லாம். எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பட்டை 2 நம்பர், கிராம்பு ஒரு 3, சீரகம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை ஒரு கொத்து, தக்காளி மீடியம் சைஸில் 1, பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் 1 பொடியை கட் பண்ணி வச்சுருக்குறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், வரமிளகா 5 நம்பர் எடுத்திருக்கோம். குடல் 1/2 கிலோ எடுத்து நல்லா கழுவி வேக வச்சுருக்குறோம். குக்கரில் போட்டு 5 விசில் வேக வச்சுருக்குறோம். அடுப்பை பற்ற வச்சு வானொலி வச்சு எண்ணெய் ஊற்றிங்க. சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, சீரகம், வரமிளகா, கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டுக்குங்க. அடுப்பு ஃபுல் ஃப்ளேமில் இருக்கட்டும். கொஞ்சம் கரியாமல் பார்த்துக்குங்க. வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், பொடியை நறுக்கி இருக்கிற பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கோம். அது ஒன்றாவே அரைச்சி எடுத்திருக்கோம். அதையும் ஆட் பண்ணி அடி பிடிக்காமல் கருகாமல் வதக்கி விடுங்க. அடுப்பு ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ இதுக்கு உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெட்டி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். இந்த தக்காளி, வெங்காயம், மிளகா எல்லாம் நல்லா வதங்கி குழைய வதக்கணும். அதுக்காக நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா குடல் நம்ம குக்கர்லேயே ஆல்ரெடி 4-5 விசில் வச்சு ஃபுல்லாக வேக வச்சு எடுத்துருக்குறோம். அதனால் நம்ம இதுக்கு இந்த மசாலா வதங்குறதுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். அதனால் அளவாக ஊற்றிக்குங்க. ஒரு மூடி போட்டு நல்லா வேக வைங்க. அடுப்பு ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பாருங்கள், இன்னும் வேகலை, கொதி வந்திருக்கு. மறுபடியும் மூடி போட்டு அடுப்பு ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. கரண்டிலேயே அப்படியே அமுத்தி விடுங்க. அந்த தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா குழைய வதங்கிடும். வச்சு எடுத்துருக்கிற 1/2 கிலோ குடலை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். குடல் எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு தெரியாதவங்க மேலே நான் ஐ பட்டன் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இதுக்கு முன்னே போட்டிருக்கேன். அந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா குடல் கவிச்சி இருக்காது, நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம குடலை ஆல்ரெடி வேக வச்சுருக்கோம். அதனால் இது வேகன அவசியம் இல்லை. இதில் உப்பு, காரம், அந்த இது மசாலா மட்டும் பிடிச்சா போதும். அதனால் இந்த அளவுக்கு மட்டும் இதை வதக்கிக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. பாருங்கள், பாதி ஆயிடுச்சு. மறுபடியும் கலரி விடுங்க, அடி பிடிக்காமல் இருக்கணும்.
பாருங்கள் தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. நீங்கள் அடுப்பை ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம் அப்படியே வதக்கி விடுங்க. தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகி உங்களுக்கு அதிலிருந்து ஆயில் பிரிஞ்சு வரணும். நான் வந்து ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணுறனால அளவாக தான் இருக்குது. ஆயில் நிறையா பிடிக்கும் சாப்பிட முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் கொஞ்சம் ஆயில் சேர்த்து ஊற்றிக்குங்க. இன்னும் டேஸ்ட்டு நல்லா கூடுதலாக தான் கிடைக்கும். அவ்வளோதாங்க, நம்மளது இப்போ குடல் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் சுத்தமாக ட்ரை ஆகி ஆயில் கக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதாங்க, சர்வ் பண்ணுறதுக்கு சூப்பரான டேஸ்ட்டான குடல் ஃப்ரை ரெடி. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம காரமாக சூப்பராக இருக்கும். இது நீங்கள் ரசம் சாப்பாடு, கறி குழம்பு சாப்பாடு, சப்பாத்தி, தோசை இது கூடலாம் சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை